இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆயிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம வச்சிருக்கக்கூடிய டிமேட் அக்கௌண்ட்ல 2 அக்கௌண்ட் இருக்கு. டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாராலையும் ட்ரேட் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால 2-in-1 அக்கௌண்ட் சொல்லிட்டு டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஐபிஓல பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதை வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ண முடியும். இதுக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூனிக் நம்பர் இருக்கோ, அதே மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் யூனிக் ஒரு 16 நம்பர்ஸ் இருக்கு. பேரலலா ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணலாம், செல் பண்ணலாம். சோ இதுக்கும் ஒரு யூனிக்கான ட்ரேடிங் கோட் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இது ரெண்டும் தனித்தனியா இருந்ததை இன்னைக்கு ஏன் கிளப் பண்ணி ஒரே இதுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கறத செபி விரும்புறதுனாலையும், இந்தியன் பாப்புலேஷன்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலையும், இது ரெண்டையுமே கிளப் பண்ற விதமா நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஃபுல் டைம் புரோக்கரும் சரி, டிஸ்கவுண்ட் புரோக்கரும் சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஜாயின் பண்ணோம்னா அதுல டிமேட் அக்கௌண்ட்டும் இருக்கு. டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணா அதுல ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஈஸியா நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றோம், ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆரிஜின் அண்ட் ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.